ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 42nd அமெண்ட்மெண்ட் 42வது சட்ட திருத்தம் இதை பற்றி தான் ப்ரீஃபாக இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். இதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே உங்கள் எக்ஸாமில் கொஸ்டின்ஸாக கேட்கறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஃபர்தராக வந்துட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 42nd அமெண்ட்மெண்ட் 42வது சட்ட திருத்தம் இதை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. இந்திரா காந்தி அவர்கள் அவங்களோட அவசர கால ஆட்சியில தான் இந்த 42வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ அவசர கால ஆட்சி அவங்களோட எமர்ஜென்சி பீரியட் எப்போ அப்படின்னா ஜூன் 25, 1975 இதுல இருந்து மார்ச் 21, 1977. ஸோ இந்த டைம் டியூரேஷன் தான் அவங்களோட எமர்ஜென்சி பீரியட். ஸோ இந்த டைமிங்ல தான் அவங்க 42வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. ஓகே, இந்த 42வது சட்ட திருத்தத்தை எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நவம்பர் 2, 1976. இந்த டேட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 42வது சட்ட திருத்தத்தை எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா நவம்பர் 2, 1976. ஓகே, இந்த 42வது சட்ட திருத்தத்தை ஒரு மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க, அதாவது சிறு அரசமைப்பு. ஏன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பில் அதிகப்படியான திருத்தங்கள் இந்த 42வது சட்ட திருத்தத்துக்கு கீழே தான் நடந்திருக்கும். சொல்லப்போனால் நம்ம இந்திய அரசியல் அமைப்பில் இருக்கிற பேசிக் ஸ்ட்ரக்சரவே இந்த 42nd அமெண்ட்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால தான் இதை வந்து ஒரு மினி கான்ஸ்டியூஷன் சிறு அரசமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த 42nd அமெண்ட்மெண்ட்ல என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம டாபிக் வைஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரியாம்பிள், நம்மளோட முன்னுரை, நம்ம கான்ஸ்டியூஷனோட முன்னுரை இருக்கும்ல, அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா 3 வேர்ட்ஸை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன வேர்ட்ஸ்னா சோசியலிஸ்ட் அப்படின்னா சமதர்மம், செக்யூலர் மதச்சார்பற்ற, இன்டெகிரிட்டி ஒருமைப்பாடு, இந்த 3 வேர்ட்ஸை ஆட் பண்ணியிருப்பாங்க. சரியா? இதை 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரியாம்பிள் எப்படி இருந்துச்சுன்னா சோவரியன் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், அப்புறம் யூனிட்டி ஆஃப் த நேஷன், இப்படி தான் இருந்தது. ஸோ இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டில் இந்த 3 வேர்ட்ஸை எப்படி ஆட் பண்ணாங்கன்னா சோவரியன், சோசியலிஸ்ட், செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், யூனிட்டி ஆஃப் த நேஷனை யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். ஸோ அந்த 3 வேர்ட்ஸை புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்து வந்து 7th ஷெட்யூல், அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பில் 7வது அட்டவணையில் சில திருத்தம் பண்ணியிருப்பாங்க. இந்த 7வது அட்டவணையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம இந்தியா இந்த விஷயங்களுக்கெல்லாம் சில லாஸ் வந்து கிரியேட் பண்ணலாம், சில சட்டங்கள் வந்து பிறப்பிக்கலாம்னு சொல்லிட்டு 3 லிஸ்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று யூனியன் லிஸ்ட், இன்னொன்று ஸ்டேட் லிஸ்ட், இன்னொன்று வந்து கன்கரண்ட் லிஸ்ட். இந்த யூனியன் லிஸ்ட்டுக்குள்ளே சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக யூனியன்கும் போது சென்ட்ரல், அப்போ பார்லிமெண்ட் வந்து அந்த சட்டங்களை பிறப்பிக்கலாம். இதே இது ஸ்டேட் லிஸ்ட்டுக்குள்ளேயும் சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அந்த சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் வந்து பிறப்பிக்கலாம். இதே இது கன்கரண்ட் லிஸ்ட்டுக்குள்ள சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அந்த சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக அப்போ கன்கரண்ட்னு வரும்போது போத் பார்லிமெண்ட்டும் சட்டம் பிறப்பிக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டம் பிறப்பிக்கலாம், ரெண்டும் சேர்ந்தது தான் கன்கரண்ட்டு. இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டில் இந்த 7th ஷெட்யூலில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு 5 சப்ஜெக்டை கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மூவ் பண்ணியிருப்பாங்க, ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னா எஜுகேஷன் கல்வி, ஃபாரஸ்ட் காடுகள், ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வனவிலங்குகளின் பாதுகாப்பு, பறவைகளோட பாதுகாப்பு. அடுத்து வந்து வெயிட் அண்ட் மெஷர்ஸ், அதாவது நீதித்துறையோட நடவடிக்கைகள். அடுத்து வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், கான்ஸ்டியூஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆல் கோர்ட்ஸ் எக்ஸப்ட் தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ், அதாவது உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், இது 2 தவிர மற்ற எல்லா கோர்ட்டோட நீதி, அரசியலமைப்பு, அப்புறம் அதோட அமைப்பு, அந்த ஆர்கனைசேஷனோட அமைப்பு, இதை பற்றி சொல்கிறது. ஸோ இந்த 5 சப்ஜெக்டை ஸ்டேட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஆர்டிக்கல் 51A, இது எது சொல்லியிருப்பாங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணியிருப்பாங்க, அதாவது அடிப்படை கடமைகள். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கிடையாது. இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டை தான் புதுசாக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து ஆட் பண்ணுவாங்க. எந்த ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் 51A. எந்த பார்ட்னா பார்ட் 4A. இதில் வந்து 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் 86th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஒன்று வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 42nd வந்து 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரிலேட்டடாகவும் வீடியோ வேணும்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ப்ரியாம்பிள் ரிலேட்டடாகவும் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஜுடிஷியல் பவர்ஸ், நீதித்துறை அதிகாரங்கள். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ், அதாவது உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், இவங்க 2 பேரும் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை வேலிடேட் பண்ணுறதுக்கோ இல்லாத மறுஆய்வு பண்ணுறதுக்கு உண்டான அதிகாரத்தை குறைச்சிருப்பாங்க. அடுத்து
பார்ட் 14A இதில் வந்து ட்ரிபுலன்ஸ்னு ஒரு நியூ கான்செப்டை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த ட்ரிபுலன்ஸ் கான்செப்ட் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கிடையாது. ஸோ புதுசாக அந்த 42nd அமெண்ட்மெண்ட் கீழே தான் இதை கொண்டு வர்றாங்க. ட்ரிபுலன்ஸ்னால் தீர்ப்பாயங்கள். அதாவது எப்படி இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா நம்ம கோர்ட்டுக்கு போய் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனைனாலும் எல்லா பிரச்சனைக்குமே கோர்ட்டுக்கு போகாமல் அந்தந்த பிரச்சனைக்கு சில தீர்ப்பாயங்கள் ட்ரிபுலன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அங்கே போய் நம்மளோட ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தேடிக்கலாம். அதை வந்து பார்ட் 14A வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து 2 ஆர்டிக்கல். ஆர்டிக்கல் 323A இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் நிர்வாக தீர்ப்பாயங்கள் பற்றி சொல்லும். 323B வந்து பிற மேட்டர்ஸ் அதாவது அதர் மேட்டர்ஸ்க்கு உண்டான தீர்ப்பாயங்களை பற்றி 323Bல சொல்லியிருப்பாங்க. அடுத்து டிபிஎஸ்பி அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதில் வந்து நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்கும். ஆனால் அந்த 42nd அமெண்ட்மெண்ட்டில் 3 பாலிசி வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன பாலிசி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சமநீதி, அப்புறம் ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி. இது வந்து ஆர்டிக்கல் 39A சொல்லியிருப்பாங்க. அடுத்து தொழில் நிர்வாகத்தில் தொழிலாளரோட பங்களிப்பு அப்புறம் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகள். இதை வந்து ஆர்டிக்கல் 43A சொல்லியிருப்பாங்க. அடுத்து சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், அதனை மேம்படுத்துதல், காடுகள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாத்தல். இதை வந்து ஆர்டிக்கல் 48A சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 3 பிரின்சிபல்ஸும் 42nd அமெண்ட்மெண்ட்னால டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா பார்லிமெண்ட். இந்த 42வது சட்டத்திட்டத்தில் நீதித்துறையை விட பார்லிமெண்ட்டுக்கு அதிக பவர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி என்னென்ன அதிகாரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 74(1). இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம குடியரசுத் தலைவர் இருக்கார்ல, அவர் லோக்சபா உறுப்பினர்கள் ப்ளஸ் ராஜ்யசபா உறுப்பினர்கள் இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்களோ அவங்களோட ஆலோசனையை கேட்டு அப்படியே நடக்கணும். அவரால் மாற்று கருத்து தெரிவிக்க முடியாது. அதாவது பிரசிடென்ட் வந்து அவங்களோட அட்வைஸை கேட்டு ஜஸ்ட் சைன் மட்டும் பண்ணிட்டு போயிடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பவரை வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஆர்டிக்கல் 257A. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் ஏதோ ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கை சமாளிக்க முடியாத ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு. அந்த டைமிங்கில் அந்த குறிப்பிட்ட ஸ்டேட்டில் ஆர்மி ஃபோர்ஸஸை இறக்குறதுக்கு அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஒரு பகுதியிலையும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து ஒரு பகுதியிலையும் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது நம்ம மனிதனோட அடிப்படை உரிமைகள். இதுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது இது ரிலேட்டட் ஏதாவது ப்ராப்ளம்ஸாக நம்ம கோர்ட்டுக்கு போய் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். இது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்றது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் சட்டத்தை இயற்றும் போது, அதாவது சட்டம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாநிலத்துக்கு மட்டும் இந்த பிரின்சிபல்ஸை கொடுத்துருப்பாங்க. அதுதான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ரிலேட்டடாக ஏதாவது சட்டம் வருது அப்படின்னா அது வந்து நீதித்துறைக்கு அப்பாற்பட்டது. அதாவது அதில் நீதித்துறை தலையிட முடியாது. இதே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடானா நம்ம கோர்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை விட டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கு தான் அதிக பவர் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது நம்ம பார்லிமெண்ட்டில் மெம்பர்ஸ் இருக்காங்களே, பார்லிமெண்ட்டில் இருக்கிற உறுப்பினர்கள் அப்புறம் அந்த கமிட்டிஸ் இருப்பாங்களே, அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் அவங்களோட சலுகைகளை தீர்மானிக்கிறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க. அடுத்து ஆர்டிக்கல் 312. இதில் வந்து ஒன்னே இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா, ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ். அதாவது அதில் வந்து ஏற்கனவே ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரிலேட்டடாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதுக்கு ஆள் செலக்ட் பண்ணுறாங்களே, அதே மாதிரி நீதித்துறைக்கும் ஆள் தீர்மானிக்கிறதுக்கு அகில இந்திய நீதித்துறை சேவையை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸை மட்டும் ஆர்டிக்கல் 312 இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஆர்டிக்கல் 83 அப்புறம் 172. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம பார்லிமெண்ட்டில் லோக்சபா உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த லோக்சபா உறுப்பினர்கள் ப்ளஸ் நம்ம மாநிலத்தில் இருக்கிற சட்டசபை உறுப்பினர்கள் இவங்க 2 பேரோட பதவி காலத்தை 5 வருஷத்துலேருந்து 6 வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அடுத்து நம்ம தேச விரோத நடவடிக்கைகள்லாம் இருக்குல்ல, தேச விரோத நடவடிக்கைக்கு எதிராக கொண்டு வர்ற, அதாவது தேச விரோத நடவடிக்கைகளை கையாளுற விதமாக கொண்டு வர சட்டங்கள்லாம் இருக்குல்ல, அந்த சட்டங்கள் எல்லாமே நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததான் ஒரு ஸ்டேட்டுக்கு பிரசிடென்ட்டோட ரூல் அவங்களோட டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட்டுக்கு எப்படி பிரசிடென்ட்டோட ரூல் வரும் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து சிஎம் தான் வருவார். எப்படி அவரோட மெஜாரிட்டி காமிச்சிட்டாருன்னா அவர் தான் சிஎம். இன்கேஸ் அவரால் மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ண முடியலை, இல்லைன்னா நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு, அதாவது அவர் ஆட்சி மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அதிகப்படியான மெஜாரிட்டியை இழந்துடுறாரு, இல்லை இயற்கை
சீற்றங்கள், இல்லைன்னா போர், இல்லைன்னா தொற்று நோய், இந்த மாதிரி ரீசன்னால எலெக்ஷன் வந்து தள்ளி போகுது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால நம்மளால ஸ்டேட்டுக்கு ஒரு சிஎம்ஐ செலக்ட் பண்ண முடியாமல் போயிடும். அந்த டைமிங்கில் அந்த குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்கு பிரசிடென்ட்டே டைரெக்டாக ரூல் பண்ணுவார். ஸோ அப்படி அவர் ரூல் பண்ணுற ஆட்சி காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷமாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஆர்டிகல் 100 இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோரம் பற்றி சொல்லியிருப்பாங்க. கோரம்ன்றது மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் தான் கோரம்னு சொல்லுவாங்க. அதாவது பார்லிமெண்ட்டில் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த டைமிங்கில் ரெண்டு ஹவுசஸ், அதாவது லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் கண்டிப்பாக அந்த மீட்டிங் அப்போ ப்ரெசன்ட் ஆகிருக்கணும். இல்லை கம்மியான மெம்பர்ஸ், அதாவது கோரமே இல்லை, மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸே இல்லை அப்படின்னா அந்த சேர்மன் இல்லைன்னா பிரசிடென்ட் வந்து அந்த மீட்டிங்கை தள்ளி வைக்கலாம், இல்லைன்னா ஒத்தி வைக்கலாம். ஸோ அந்த அதிகாரம் வந்து இருந்தது. இதைத்தான் ஆர்டிகல் 100 வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த 42வது சட்ட திருத்தத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த கோரமை வேணான்னு சொல்லியிருப்பாங்க. கோரம் ரெக்குயர்மெண்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்லிமெண்ட்லேயும் சரி மாநில சட்டசபையிலையும் சரி கோரம் வேணான்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து நம்ம அரசியலமைப்பில் ஏதாவது திருத்தங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து நீதித்துறை தலையிட முடியாது, நீதித்துறைக்கு அப்பாற்பட்டது தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதாவது 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி லோக்சபாலையும் சரி நம்ம மாநில சட்டசபையிலையும் சரி சில இடங்களை வந்து முடக்கியிருப்பாங்க. எப்போ இருந்து 1971 2001 வரைக்கும் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்காக இதை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து நம்ம லோக்சபா தலைவர் யாரு? ஸ்பீக்கர்னு சொல்லுவோம், அதாவது சபாநாயகர். அவரு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பவர்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்ம இந்தியாவில் ஏதோ ஒரு பகுதியில் வந்து ஒரு ப்ராப்ளம் போகுது. ஸோ அந்த டைமிங்கில் நம்ம நேஷ்னல் எமர்ஜென்சிக்காக அவசர நிலை பிரகடனம் கொண்டு வர்றதுக்கு வசதி பண்ணாங்க. அவசர நிலை பிரகடனம்ன்றது என்னன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு சைட் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் ரிலேட்டடாக அந்த ப்ராப்ளத்துக்கு ஏதோ சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு விதமாக ஒரு அஃபிஷியல் மீட்டிங், அதாவது ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி பண்ணுறது, அதை தான் அவசர நிலை பிரகடனம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து கொண்டு வர்றதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்தது நம்ம சிவில் சர்வெண்ட் யாரோ, அதாவது நம்ம அரசு ஊழியர் வந்து யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்கொயரி பண்ணுவாங்க. என்கொயரி பண்ணிட்டு செகண்ட் ஸ்டேஜில் வந்து அவரோட உரிமையை வந்து பறிச்சிருவாங்க. அந்த உரிமையை பறிக்கிறதுக்கு உண்டான ப்ரொசீஜர் இருக்கும்ல, ஸோ அந்த ப்ரொசீஜரை வந்து இந்த 42வது சட்ட திருத்தத்தில் ஷார்டன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இவ்வளோ திருத்தங்கள் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இப்போ நடைமுறையில் இருக்கா அப்படின்னா கிடையாது. இந்த 42வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது யாரு? நம்ம இந்திரா காந்தி. ஸோ இந்திரா காந்தி கொண்டு வந்த அந்த 42வது சட்ட திருத்தத்தை எல்லாத்தையுமே ரத்து பண்ணணும் அப்படின்றதுக்காக அடுத்து வந்த கவர்மெண்ட் யாரும் மொரார்ஜி தேசாய் அவர்கள் என்ன பண்ணாருன்னா 44வது சட்ட திருத்தத்தில் இந்த 42ல் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே ரத்து பண்ணுற விதமாக அந்த 44வது சட்ட திருத்தத்தில் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த 44வது சட்ட திருத்தத்தில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த 42வது சட்ட திருத்தத்தில் வந்து முகவுரை, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அப்புறம் பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா இந்த மாதிரிலாம் நான் பேசியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக டீட்டெயில்டான வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு ஓவர்வியூ வந்து கிடைக்கும். ஓகே, ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் ஷைன் பை மெட்டீரியல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.